இந்த வீடியோவில் கிளாஸ் 10 சிபிஎஸ்சி லைட் சாப்டரில் கான்வெக்ஸ் மிரருக்கான ரூல்ஸ் ஃபார் மேக்கிங் ரே டயக்ராம் வந்து பார்ப்போம். அண்ட் இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து கான்கேவ் மிரருக்கான ரூல்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ கான்வெக்ஸ் மிரர்லேயும் அதே அங்கே வந்து 4 ரூல்ஸ் இருக்கும், அதே தான் இங்கேயும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ரூல் என்னது அப்படின்னா லைட் ரே பேரலல் டு பிரின்சிபல் ஆக்சஸ். இப்போ பிரின்சிபல் ஆக்சஸ் வழியே வந்தது அப்படின்னா கான்வெக்ஸ் மிரர் வந்து நம்மளுக்கு வந்து டைவர்ஜிங் மிரர். அப்போ கண்டிப்பாக எனக்கு டைவர்ஜ் ஆகி வெளியில் போயிடும். இப்போ விச் இஸ் பேரலல் டு பிரின்சிபல் ஆக்சஸ், எனக்கு பிரின்சிபல் ஆக்சஸ் வழியே நேராக வந்தது, அதாவது பேரலாக இந்த பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு பேரலாக மேலே ஒரு லைன் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து டைவர்ஜ் ஆகி வெளியில் போயிடும். அப்போ டைவர்ஜ் ஆகும்போது நம்மளுக்கு எந்த ஆங்கிளில் வேணாலும் டைவர்ஜ் ஆகலாம். பட் அதுக்கான ரூல் என்னது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு லைட் ரே எஃப்லேருந்து வெளியில் வர்றது மாதிரி. அப்போ இட் அப்பியர்ஸ் டு டைவர்ஜ் ஃப்ரம் பிரின்சிபல் ஃபோக்கஸ். திஸ் இஸ் ரூல் நம்பர் 1. I'll write on the statement here. A ray parallel to principal axis. The principal axis வழியே வருது, parallel வருது, and after reflection it appears to diverge from. இப்போ எங்கேருந்து டைவர்ஜ் ஆகுது அப்படின்னா எனக்கு பிரின்சிபல் ஃபோக்கஸ்லேருந்து லைட் ரே வெளியில் வர்றது மாதிரி எனக்கு வந்து அந்த மாதிரின்னு சொல்கிறோம்ல, அதுதான் appears to diverge from the principal focus. This is rule number 1. அதே தான் செகண்ட் ரூல். and draw a convex mirror and this is point P and F வந்து ரைட் சைடு இருக்கும் and F and C. ரூல் நம்பர் 2 என்னது அப்படின்னா எனக்கு லைட் ரே பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியே வர்றது மாதிரி இருந்தது அப்படின்னா, அதாவது ஆக்சுவலாக ஸ்கேல் எப்படி வைக்கணும்னா இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஸ்கேல் வந்து டச் பண்ணணும். அப்போ ஸ்கேலை எனக்கு லைட் ரே எனக்கு பிரின்சிபல் ஃபோக்கஸ் வெளியே வர மாதிரி இருந்தது அப்படின்னா பேரமார்க் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும். அண்ட் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இட் எமர்ஜ் அவுட் பேரலல் டு பிரின்சிபல் ஆக்சஸ். மொதல் கேஸில் என்ன பண்ணோம்னா பேரலாக வருது, பிரின்சிபல் ஆக்சஸ்லேருந்து வெளியில் போகிறது மாதிரி போகும். அண்ட் இங்கே வந்து வர லைட் ரேயே பிரின்சிபல் ஆக்சஸை நோக்கி வர்றது மாதிரி இருக்கும். இப்போ பிரின்சிபல் ஆக்சஸை நோக்கினா இந்த டைரக்ஷனில் வரும். அண்ட் ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இட் எமர்ஜ் அவுட் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சஸ். திஸ் இஸ் ரூல் நம்பர் 2. அண்ட் ரூல் நம்பர் 3யுமே சொல்லிடுறேன். கான்வெக்ஸ் மிரர் PFC. இப்போ இந்த இடத்துல லைட் ரே எப்போதுமே லெஃப்ட் சைட் தான் வரும். திஸ் இஸ் த கார்டீசியன் சைன் ரூல். எப்போதுமே ஆப்ஜெக்ட் வந்து லெஃப்ட் சைடு தான் வைப்போம். இப்போ லைட் ரே எனக்கு சென்டர் ஆஃப் த கவரேஜ். அப்போ ஸ்கேலை எப்படி பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கும் ஸ்கேலை வைக்கணும். இப்போ லைட் ரே சியை நோக்கி வர்றது மாதிரி இருந்தது அப்படின்னா ஆக்சுவலி இந்த கண்ணாடிக்குள்ளே போகப்படுறது கிடையாது, பிகாஸ் இட் இஸ் அ மிரர், ரிஃப்ளெக்ட் தான் ஆகும். அப்போ ஸ்கேலை வந்து இந்த பாயிண்ட்டுக்கும் வச்சுட்டு உள்ளே வந்து டாட்டர் லைனில் ரெப்ரசென்ட் பண்ணிடணும். அது விர்ச்சுவல் இமேஜ் எனக்கு கிடைக்கிற மாதிரி. இப்போது லைட் ரே சியை நோக்கி வர்றது மாதிரி இருந்தது அப்படின்னா மறுபடி இட் ரிஃப்ளெக்ட்ஸ் பேக்ஸ் த சேம் பார்ட். இதர் மேலேனா இப்படி இருக்கலாம், இப்போ கீழேனா இந்த டைரக்ஷனில் இருக்கலாம். இப்போ சியை நோக்கி வர்றது மாதிரி இருந்ததுன்னா இப்படி போடணும். இப்போ இங்கே எந்த டைரக்ஷனில் போகுதோ அதே டைரக்ஷனில் எனக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பேக் ஆகிடும். இதே தான் கான்கேவுக்குமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த இடத்துல இந்த வந்து நார்மல் ஆங்கிள் வந்து க்ரியேட் பண்ணிடும். எப்போதுமே லைட் ரே வந்து சி வழியை பாஸ் பண்ணும் போது அந்த மிரருக்கான சர்ஃபேஸும் அந்த லைட் ரேவும் எக்ஸாக்ட் நார்மலாக இருக்கும். அண்ட் அந்த நார்மல் டிகிரி வந்து 0வாகவும் இருக்கும். ஏன்னா ரிஃப்ளெக்ட் பேக் ஆகும்போது எனக்கு 0 டிகிரியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் அடுத்து வந்து ஃபோர்த் ரூல் ரொம்ப சிம்பிள். P, F and C. இப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு ஆங்கிளில், அதாவது ஆப்ளிக்காக ஏதோ ஒரு ஆங்கிளில் வந்து லைட் ரே வந்து ஹிட் ஆச்சு. தட் பர்டிகுலர் ஆங்கிள் இஸ் I. ஏதோ ஒரு ஆங்கிளில் அட் அ பாயிண்ட் P when a light ray oblique and hit the point P and after reflection it reflects obliquely. இப்போ எந்த ஆங்கிளில் வந்து ஹிட் ஆச்சோ அதே ஆங்கிள்லேயே எனக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். திஸ் இஸ் ஆங்கிள் I is equal to angle R. ஸோ இதுதான் வந்து 4 rules ஃபார் த கான்வெக்ஸ் மிரர் ஃபார் மேக்கிங் ஏ ரே டயக்ராம். அண்ட் இந்த ரூலை வச்சு தான் நம்ம வந்து ரே டயக்ராமே வரைய முடியும். ஸோ இந்த ரூல் தான் வந்து ரொம்ப பேசிக்கானது. இதை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் தான் இமேஜ் ஃபார்மேஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு முன்னாடி கார்டீசியன் சைன் கன்வர்ஷனை இன்னும் வெல் டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.